மார்ச் 17 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. ராஜ்ய சிந்தை நிறைந்த தலைமைத்துவம். இன்றைய வேதாகம பகுதி எண்ணாகமம் 11 வசனங்கள் 16, 17 மற்றும் 27 முதல் 29 வரை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோடே கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். வசனம் 27. ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து, எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசேயினிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். குறிப்பு வசனம்: கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே. எண்ணாகமம் 11:29. ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து அவரவரின் புத்தகங்களை பற்றி பரப்புவதற்கு உதவும் கிறிஸ்தவ குழந்தைகளுக்கான புத்தகங்களை எழுதும் ஆசிரியர்களுடைய குழுவில் நான் சேர்ந்தபோது சிலர் இவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் போட்டியாளர்களுடன் முட்டாள்தனமாக இணைந்து பணியாற்றுகிறார்கள் என்றார்கள். ஆனால் எங்கள் குழு போட்டிக்கு அல்ல, பரலோக ராஜ்யத்தின் சிந்தனை கொண்ட தலைமைத்துவத்திற்கும் சமூகத்தை மேம்படுத்துவதற்கும் உறுதி பூண்டுள்ளது. நாங்கள் ஒரே குறிக்கோளை பகிர்ந்து கொண்டுள்ளோம், அது சுவிசேஷத்தை பரப்புவது. நாங்கள் ஒரே ராஜாவாகிய கிறிஸ்து இயேசுவை சேவிக்கிறோம். ஒன்றாக கிறிஸ்துவுக்கான சாட்சியுடன் அதிகமான மக்களை சென்றடைகிறோம். தலைமைத்துவ அனுபவமுள்ள 70 மூப்பர்களை தேர்ந்தெடுக்கும்படி தேவன் மோசேயிடம் சொன்னபோது, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் என்றார். பின்னர் யோசுவா 2 மூப்பர்கள் மோசே சொன்னபடி கூடாரத்துக்கு போகாமல் பாளையத்தில் இருந்தபடியே தீர்க்க தரிசனம் சொல்வதைக் கண்டு மோசேயிடம் அவர்களை நிறுத்தச் சொன்னார். மோசே அதற்கு, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றார். போட்டி அல்லது ஒப்பீடுகளில் நாம் கவனம் செலுத்தும் எந்த நேரத்திலும் அது மற்றவர்களுடன் வேலை செய்வதிலிருந்து நம்மை தடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அந்த சோதனையை தவிர்க்க நமக்கு பலன் அளிக்க முடியும். நம்மில் பரலோக ராஜ்யத்தின் சிந்தனை கொண்ட தலைமைத்துவத்தை வளர்க்கும்படி நாம் தேவனிடம் கேட்கும் போது அவர் நம் மூலமாக உலகம் முழுவதும் நற்செய்தியை பரப்புகிறார். மேலும் நாம் சேர்ந்து அவருக்கு சேவை செய்யும் போது நம் சுமைகளையும் குறைக்க முடியும். தேவனுக்கு ஊழியம் செய்ய நீங்கள் எப்படி மற்றவர்களுடன் இணைந்திருக்கிறீர்கள்? தங்களின் தனித்துவமான வரங்களுடன் அவருக்கு ஊழியம் செய்யும் எவரை நீங்கள் ஆதரிக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவரே, நற்செய்தியின் உயிர்காக்கும் செய்தியுடன் அதிகமான மக்களை சென்றடைய ஒன்றுபட்டு உழைக்க உறுதி பூண்டுள்ள பரலோக ராஜ்யத்தின் சிந்தனை கொண்ட தலைவராக என்னை உருவாக்கும். ஆமென்.